வணக்கம் என் விவசாய சொந்தங்களே, நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன். இன்னைக்கு பதிலும் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறுகிய கால நெல் ரகங்களை பத்தி தான் இந்த காலையில ஃபுல் அண்ட் டீட்டெயிலா பார்க்க போறோம். நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா கோடைக்கு குறுகிய கால நெல் ரகங்களை தேர்வு செஞ்சு பயிர் பண்ணுவாங்க. அதுல 10 சிறந்த நெல் ரகங்களை பத்தி தான் இந்த காலையில ஃபுல் அண்ட் டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுலயும் முதலாவதா பாத்தீங்கன்னா 5 நெல் ரகங்களை மட்டும்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அடுத்த வீடியோல மீதமுள்ள 5 நெல் ரகங்களை பத்தி பார்க்கலாம். இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்க அப்படின்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம தினமும் போடுற விவசாய வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா கிடைக்கும். நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பார்க்கலாம். பத்தாவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஆர் 20 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இந்த நெல் ரகத்தோட முழுமையான தகவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்தோட அறிமுகம் மற்றும் இனக்கலப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஆர் 262 TKM 6 சொல்லக்கூடிய இந்த 2 நெல்லும் இனக்கலப்பு பண்ணிட்டாங்க. ஐஆர் 20 சொல்லக்கூடிய நெல் ரகத்தை உருவாக்கி இருக்காங்க. பண்பாட்டு நெல் ஆராய்ச்சி நிலையம் பாத்தீங்கன்னா வெளியிடப்பட்ட ஆண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1969ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு பழமையான ஒரு நெல் ரகங்க. இந்த நெல் ரகத்தோட பயிர் காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடவு செஞ்ச 130 நாள்ல இருந்து ஒரு 135 நாட்கள பாத்தீங்கன்னா அறுவடைக்கு தயாராகக்கூடிய நெல் ரகமா இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுதுங்க. தானிய வகைகள் மற்றும் ரகங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதனோட தானியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுத்தர சன்ன நெல் ரகமா தாங்க பார்க்கப்படுது. 1000 தானியத்தின் எடை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 18 இருந்து 20 கிராம் பாத்தீங்கன்னா எடையா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அதனால பாத்தீங்கன்னா நல்ல எடை நிற்கக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இந்த நெல் ரகத்தை பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இட்லி தோசைக்கும் மற்றும் சமையலுக்கும் பெரும்பாலும் பயன்படுத்திக்கிட்டு வராங்க. இதனோட உயரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுத்தர உயரமா தாங்க பார்க்கப்படுது. அதாவது 100 சென்டிமீட்டர்ல இருந்து ஒரு 110 சென்டிமீட்டர் வரை உயரம் வளரக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இந்த நெல் ரகத்தோட தண்டுகள் பாத்தீங்கன்னா ரொம்பவே உறுதியா இருக்கும். இந்த நெல் ரகத்தோட மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு சராசரியா பாத்தீங்கன்னா 2.8 டன்ல இருந்து 3 டன் வரைக்குமே நீங்க மகசூல் எடுக்கலாம். இதுவே நீங்க ஹெக்டருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 6500 கிலோல இருந்து 7000 கிலோ வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கலாங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உயர் விளைச்சலை தரக்கூடிய நெல் ரகத்துல இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பு பண்புகள் பெற்றிருக்குங்க. இந்த நெல் ரகத்துல நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் பூச்சி எதிர்ப்பு சக்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா தும்ப்ரோ வைரஸ், கருகல் நோய், இலை உரை அழுகல், புகையானுக்கும் தண்டு துளைப்பானுக்கும் ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நெல் ரகமா தாங்க இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுது. இந்த நெல் ரகத்தோட சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா நடுத்தர சன்ன நெல் ரகமாகவும் மற்றும் சம்பா தாளடிகளுக்கு ரொம்பவும் ஏற்ற நெல் ரகமாகவும் தும்ப்ரோ வைரஸுக்கு மிகவும் எதிர்ப்பு சக்தி உடைய நெல் ரகமா பார்க்கப்படுதுங்க. ஒன்பதாவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆடுதுறை ADT 45 சொல்லக்கூடிய இந்த நடுத்தர சன்ன நெல் ரகம் தாங்க. இதனோட முழுமையான தகவல் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நெல் ரகத்தோட அழிமுகம் மற்றும் இனக்கலப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஆர் 50 ADT 37 இந்த 2 நெல்லையும் இனக்கலப்பு பண்ணித்தாங்க இந்த ADT 45 சொல்லக்கூடிய இந்த நடுத்தர சன்ன நெல் ரகம் கண்டுபிடிச்சிருக்காங்க. TNAU ஆடுதுறை தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலையம் வெளியிடப்பட்ட ஆண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2017ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு நெல் ரகமா இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுதுங்க. இதனோட பயிர் காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடவு செஞ்ச 110 நாள் இருந்து ஒரு 115 நாட்கள் பாத்தீங்கன்னா அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு நெல் ரகமா இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுதுங்க. இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா கார், குருவை, நவரை, சொர்ணவாரிக்கு இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா சூட்டபிளா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த நெல் ரகத்தோட தானிய வகைகள் மற்றும் தரங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தானிய வகை அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுத்தர சன்ன நெல் ரகமா தாங்க பார்க்கப்படுது. சமையலுக்கு உகர்ந்த தானியமாக பார்க்கப்படுதுங்க. 1000 தானியத்தின் எடை அப்படின்னு பாத்தீங்கன்னா 19 கிராம்ல இருந்து ஒரு 20 கிராம் பாத்தீங்கன்னா எடையா உங்களுக்கு கிடைக்கும். சமையல் தரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க சாதமாவும் வடிச்சு சாப்பிடலாம். இட்லி தோசைக்கும் இந்த அரிசியை நீங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதனோட உயரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுத்தர உயரமா தாங்க பார்க்கப்படுது. 95 சென்டிமீட்டர் இருந்து 100 சென்டிமீட்டர் வரை உயரம் வளரக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இதனோட தண்டுகள் பாத்தீங்கன்னா ரொம்பவே வலிமையா இருக்கும். இது வந்து குட்டையா இருக்கிறதுல காற்று மற்றும் மழைக்கு சாயாத அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகம் இருக்குங்க. மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா சராசரியா பாத்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு 6200 கிலோ வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கலாம். இதுவே நீங்க ஒரு ஏக்கருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2.5 டன் வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கலாங்க. இந்த நெல் ரகத்தின் நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா குலை நோய்க்கு ஒரு சிறப்பான எதிர்ப்பு சக்தியும் அது மட்டும் இல்லாம இலைக்கருகளுக்கும் ஒரு சிறப்பான எதிர்ப்பு சக்தியும் உடைய ஒரு நெல் ரகமா இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுதுங்க. இந்த நெல் ரகத்தோட சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடவு செஞ்ச 110 நாட்கள் அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு குறுகிய கால நெல் ரகம், நடுத்தர சன்ன நெல் ரகம். அது மட்டும் இல்லாம முக்கியமா இந்த நெல் ரகம் நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நெல் ரகம். எட்டாவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ADT 36 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இந்த நெல் ரகத்தோட முழுமையான தகவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்தோட அறிமுகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா
தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அதாவது ஆடுதுறை ரிசர்ச் சென்டர் தாங்க இந்த நெல் ரகத்தை உருவாக்கி வெளியிட்டு இருக்காங்க. சோ இந்த நெல் ரகத்தோட பெற்றோர் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவேணி ஐஆர் 20 சொல்லக்கூடிய இந்த 2 நெல்லையும் இனக்கலப்பு பண்ணிதாங்க இந்த நெல் ரகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனோட வளர்ச்சி காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறுகிய கால நெல் ரகமா தாங்க பார்க்கப்படுது. அதாவது நடவு செஞ்ச 110 நாள்ல இருந்து ஒரு 115 நாட்கள் பாத்தீங்கன்னா அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு நெல் ரகமா இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுதுங்க. பயிரிட ஏற்ற பருவங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறுவை, நவரை, கார், சம்மருக்கு இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா சூட்டபிளா இருக்குங்க. தாவரத்தின் தன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 110 சென்டிமீட்டர் வரை உயரம் வளரக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. தண்டுகள் பாத்தீங்கன்னா உறுதியா இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா காற்று மற்றும் மழைக்கு சாயாத அளவுக்கு இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா உறுதியா இருக்கும். தானிய தரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது சன்ன நெல் ரகமா தாங்க பார்க்கப்படுது. சமையலுக்கும் ரொம்பவே ஏற்றது. அது மட்டும் இல்லாம சாதத்துக்கு நீங்க பெரும்பாலும் இந்த அரிசியை நீங்க பயன்படுத்தலாம். நோய் மற்றும் பூச்சி எதிர்ப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் உள்ள ஒரு நெல் ரகமா இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுதுங்க. இலை உர அழுகல், இலை உரக்கழுகள், தண்டு துளைப்பான் புகையானுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடைய நெல் ரகமா இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுதுங்க. இந்த நெல் ரகத்தோட விளைச்சல் அப்படின்னு பாத்தீங்கன்னா சராசரியா ஒரு ஏக்கருக்கு 30 மூட்டையில இருந்து அதிகபட்சமா 35 மூட்டை வரைக்குமே நீங்க அறுவடை செய்யலாம். இதுவே நீங்க ஒரு ஹெக்டருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சராசரியா பாத்தீங்கன்னா 4000 கிலோல இருந்து 1000 கிலோ வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கலாங்க. ஏடிடி 36 ரகத்தின் முக்கிய நன்மைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறுகிய கால நெல் ரகங்கள், அதிக விளைச்சல் தரக்கூடிய நெல் ரகங்கள், பல்வேறு பருவங்களுக்கு ஏற்ற நெல் ரகமா இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுதுங்க. நல்ல தரம் வாய்ந்த ஒரு நெல் ரகம். அது மட்டும் இல்லாம சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நெல் ரகமா இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுதுங்க. அது மட்டும் இல்லாம முக்கியமா இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா குறுகிய கால அறுவடைக்கு வரக்கூடிய ஒரு நெல் ரகமா பார்க்கப்படுது. ஏழாவது இடத்துல இருக்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ASD 21 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இந்த நெல் ரகத்தோட முழுமையான தகவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்தோட தோற்றம் மற்றும் பெற்றோர் அப்படின்னு பாத்தீங்கன்னா TKM 9 கோ 43 இந்த 2 நெல்லையும் இனக்கலப்பு பண்ணிதாங்க இந்த ASD 21 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வெளியிடப்பட்ட நெல் ரகமா இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுதுங்க. அதாவது 1999 ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு பழமையான ஒரு நெல் ரகம். இந்த நெல் ரகத்தோட பயிர் காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடவு செஞ்ச 105 நாள் இருந்து ஒரு 110 நாட்கள் பாத்தீங்கன்னா அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு நெல் ரகமா இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுதுங்க. இந்த நெல் ரகத்தை நடவு செய்யும் பருவங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார், குறுவை, நவரை, சொர்ணவாரி ஆகிய பட்டங்களுக்கு இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா சூட்டபிளா இருக்குங்க. இந்த நெல் ரகத்தோட தானிய வகைகள் மற்றும் தரங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தானிய வகை அப்படின்னு பாத்தீங்கன்னா நீண்ட சன்ன நெல் ரகமா இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுதுங்க. 1000 தானியத்தின் எடை அப்படின்னு பாத்தீங்கன்னா 23 கிராம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எடையா கிடைக்கும். இந்த நெல் ரகத்தை பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஆப்பம், இடியாப்பம் போன்ற வகைகளை செய்வதற்கு மிகவும் உகந்த அரிசியா பாத்தீங்கன்னா இந்த அரிசியை பார்க்கப்படுதுங்க. அது மட்டும் இல்லாம தண்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வலிமையா இருக்கும். அது மட்டும் இல்லாம அடர்த்தியான தூர்கட்டும் திறன் பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. அது மட்டும் இல்லாம நல்ல மணிகள் பிடிக்கும் தரமும் பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. சராசரியான மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு சராசரியா பாத்தீங்கன்னா 5500 கிலோ இருந்து 6000 கிலோ வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கலாங்க. இதே ஒரு ஏக்கருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2.2 டன்ல இருந்து 2.4 டன்கள் வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கலாம். இந்த நெல் ரகத்தோட நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா இலை உர அழுகல், இலை உர கருகளுக்கும் தும்ப்ரோ வைரஸுக்கும் ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நெல் ரகமா இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுங்க. இந்த நெல் ரகத்தோட சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா குண்டு நெல் ரகமா பார்க்கப்படுது. அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீண்ட குண்டு நெல் ரகமா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இந்த நெல் ரகத்தை நிறைய மாவு சத்து இருக்கக்கூடிய ஒரு நெல் ரகமா இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுது. அதனால பாத்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா இந்த ASD 21 நெல் ரகத்தை தேர்வு செஞ்சு பயிர் பண்றாங்க. ஆறாவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பதி சாரம், அதாவது TPS 5 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இந்த நெல் ரகத்தோட முழுமையான தகவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்தோட அறிமுகம் மற்றும் பெற்றோர் அப்படின்னு பாத்தீங்கன்னா TPS 3 IR 20 சொல்லக்கூடிய இந்த 2 நெல்லையும் இனக்கலப்பு பண்ணிட்டாங்க. TPS 5 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. திருப்பதி சாரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தில் வெளியிடப்பட்ட ஒரு நெல் ரகமா தாங்க இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுது. இந்த நெல் ரகம் வெளியிடப்பட்ட ஆண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2000 வெளியிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதனோட தானியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குண்டு நெல் ரகமாக பார்க்கப்படுதுங்க. 1000 தானியத்தின் எடை அப்படின்னு பாத்தீங்கன்னா 26 கிராம்ல இருந்து ஒரு 27 கிராம் வரைக்கும் உங்களுக்கு எடையா கிடைக்கும். இது பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இட்லி, தோசைக்கு தாங்க இந்த அரிசியை பாத்தீங்கன்னா பயன்படுத்திக்கிட்டு வராங்க. இதோட பயிர் காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடவு செஞ்ச 115 நாள்ல இருந்து ஒரு 120 நாட்கள் பாத்தீங்கன்னா அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு குறுகிய கால நெல் ரகமா இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுதுங்க. கார், குறுவை, நவரை, சொர்ணவாரி, லேட் சம்பாவுக்கு இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா சூட்டபிளா இருக்கும். இந்த நெல் ரகத்தோட வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுத்தர வளர்ச்சி உடையதாங்க பார்க்கப்படுது. அதாவது 100 சென்டிமீட்டர்ல இருந்து ஒரு 110 சென்டிமீட்டர் உயரம் வளரக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. வலிமையான தண்டு இருப்பதால இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா காற்று மற்றும் மழைக்கு சாயாத அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகம் உறுதியாவே இருக்கும்.
இந்த நெல் ரகத்தோட மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா சராசரியா பாத்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு 6000 கிலோல இருந்து 6500 கிலோ வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கலாம். இதுல நீங்க ஒரு ஏக்கருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2.4 டன்ல இருந்து 2.6 டன் வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கிறாங்க. இந்த நெல் ரகத்தோட நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா குளவி நோய்க்கு ஒரு சிறப்பான எதிர்ப்பு சக்தி உடைய நெல் ரகம், புகையானுக்கும் ஒரு சிறப்பான எதிர்ப்பு சக்தி உடைய நெல் ரகம், தும்ரோ வைரஸ் மற்றும் இலையுறை அழுகலுக்கும் இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நெல் ரகமா இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுதுங்க. நிறைய விவசாயிகளோட குறுவை சாய்ஸா இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுது. நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்தை தேர்வு செஞ்சு பயிர் பண்றாங்க. மேலும் 5 நெல் ரகங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு விவசாயம் பண்ண ஆசையா இருக்கா? அத பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும்னா கிராம விவசாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.